friends, welcome to KAVITHASAMAYALARAI. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபி பார்க்க போறோம். வீட்ல வாழைப்பழமும் முட்டையும் இருந்தா கடகடன்னு ஒரு ஈஸியான ஒரு ஸ்நாக் பண்ணிடலாங்க. நல்ல சுவையோட நல்ல ஸ்பாஞ்சி அண்ட் டேஸ்டா ஒரு அருமையான வாழைப்பழ கேக் நம்ம பண்ண போறோம். இந்த கேக்கில் என்ன ஸ்பெஷல்னா நமக்கு அவன் தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு இட்லி பாத்திரம் மாதிரியான ஒரு ஸ்டீமிங் பாத்திரம் இருந்தால் போதும். நம்ம ஸ்டீம் பண்ணியே அழகாக இந்த கேக் பண்ணிடலாம். இதோட மெயின் இன்க்ரீடியண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா வாழைப்பழம், முட்டை. ஸோ ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்கும் கூட. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இந்த மாதிரி கேக் செஞ்சு தரலாம், இல்லை ஸ்நாக் பாக்ஸுக்கு வச்சு அனுப்புறக்கும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஒரு அருமையான டீ டைம் ஸ்நாக் இது, ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஒரு மிக்ஸி ஜாரில் வாழைப்பழத்தை ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணி போட்டுக்கிறேங்க. நான் இங்கே 2 சின்ன சைஸ் வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். பெரிய சைஸ் வாழைப்பழம்னா 1 மட்டும் போதும். நம்ம எந்த வெரைட்டி பனானா வேணாலும் எடுத்துக்கலாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் இருக்கிற பழுத்த வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. நல்லா இப்படி கட் பண்ணி போட்டுடலாம். நான் இங்கே 2 பழம் போட்டுக்கிறேன். அடுத்ததாக ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ். அந்த முட்டை வாசனை இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த வெண்ணிலா எசன்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு உருக்குன வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். உருக்குன வெண்ணெய் அல்லது வாசனை இல்லாத எண்ணெய் வகைகள் சேர்த்துக்கலாம். அதாவது ரீஃபைண்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் எல்லாம் சேர்த்துக்கலாம். தேங்காய், கடலெண்ணெய், நல்லெண்ணெய் ஒத்து வராது. வாசனை இல்லாத எண்ணெய் வகைகளில் ஏதாவது ஒன்றில் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கங்க. இதை நல்லா அடித்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா அந்த முட்டை, பழம் எல்லாம் நல்லா அடித்து நல்லா நுரைச்சி நிற்கிது. ஸோ இந்த அளவுக்கு அடித்ததுக்கப்புறம் இதை ஒரு அகலமான பவுலுக்கு மாற்றி விட்டுறலாம். ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு அகலமான பவுலில் சேர்த்தாச்சு. அடுத்தது இதில் நல்லா ஃபுல்லாக நிறச்சி அளந்து 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேங்க. மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை ஒரு சல்லடையில் போட்டு விட்டுருங்க. அடுத்ததாக இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இதை நல்லா சலிச்சு விட்டுருவோம். கேக்குக்கு மாவு கலக்கும் போது மாவு இப்படி கொஞ்சம் சலிச்சு சேர்த்துக்கிறது நல்லதுங்க. ஏன்னா அப்போ தான் எந்த விதமான கட்டியும் இல்லாமல் நல்லா மாவு நல்லா ஸ்மூத்தாக கலந்துக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம கேக்கு நம்ம பேக் பண்ணியோ அல்லது ஆவியில் வச்சோ எடுக்கும்போது நல்ல ஃப்ளஃபி அண்ட் சாஃப்டாக வரும். நல்லா சலிச்சாச்சுங்க. இப்போ நம்ம கலந்து விட்டுடலாம். இப்படி ஒரே சைடாக திருப்பி விடுங்க. நல்லா கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் இப்படி ஒரே பக்கமாக நம்ம அதை கலந்து விடணும். மாவு இப்படி ஓரளவுக்கு கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் பால் சேர்த்துக்கலாங்க. நான் இங்கே ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். பாலோட அளவு இவ்வளோதான் நம்ம சொல்ல முடியாது, கொஞ்சம் கூட குறைவாக ஆகும். அது நம்ம மாவு கலக்க கலக்க தெரியுங்க. சப்போஸ் மாவு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக பால் சேர்த்துக்கோங்க. மாவு முதல்ல கொஞ்சம் லூஸாக இருந்தால் கம்மியாக பால் விட்டு கலந்துக்கோங்க. இதுதான் பக்குவம். அதாவது கேக்கு மாவு கலந்ததுக்கப்புறம் இந்த பக்குவத்தில் இருக்கணுங்க. அதாவது நல்ல சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக ஒரு இட்லி மாவு பக்குவத்தில், ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் கேக்கு நல்லா ரைஸ் ஆகி வரும், நல்ல ஃப்ளஃபி அண்ட் சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்கள், இப்போ கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இப்போ நம்ம கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம இங்கே கேக்கை அவனில் வச்சு செய்ய போகிறதில்ல, ஜஸ்ட் ஸ்டீம் குக்கிங் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த கேக் ஊற்றி வைக்கிற பாத்திரத்தை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரே பாத்திரம், பெரிய பாத்திரத்தில் நம்ம ஊற்றியும் செய்யலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன கப் இருந்தாலும் அதை நம்ம ரெடி பண்ணிவிட்டு ஊற்றலாங்க. அதாவது ஃபஸ்ட்டு அந்த கப் ஃபுல்லாக நல்லா பட்டரை தடவி விட்டுட்டு, எண்ணெய் அல்லது பட்டர் எது வேணால் தடவி விட்டுட்டு கொஞ்சம் வரமாவு அதை மேலே இப்படி தூவி விட்டு அந்த கப்பு ஃபுல்லாக உள் சைடு இந்த வரமாவு எல்லா சைடும் நல்லா கோட்டாகிற மாதிரி இப்படி சுற்றி விட்டு தட்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த கிண்ணம் ஃபுல்லாக நல்லா அந்த பட்டரும் மாவும் நல்லா கோட்டாயிடுச்சு. இதில் இன்னும் கேக் வேக வச்சு நம்ம டிமோல்டு பண்ணும்போது பர்ஃபெக்டாக எங்கேயும் ஒட்டாமல் அழகாக அந்த ஷேப்பில் வந்துடும். இப்போ அடுத்த கப்பும் அதே மாதிரி நம்ம
உங்களுக்கு வீட்டில் எந்த மாதிரி கப் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. அதாவது கொஞ்சம் அந்த ஒரு லேயர் எண்ணெயோ பட்டரோ தடவி விட்டுட்டு கொஞ்சம் வரமாவை தூவி இப்படி கோட் பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு கேக்கு செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அது எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். டம்ளரில் ஊற்றிக்கலாம், அல்லது ஒரே கப்பு, கொஞ்சம் பெரிய கப்பு, ஒரே கப்பு இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஊற்றிக்கலாம். நான் இங்கே சின்ன சின்ன கேக்காக செய்ய போகிறேன். ஸோ சின்ன சின்ன கப்புகளை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதை நம்ம அந்த கேக்கு மாவு வச்சு ஃபில் பண்ணி விட்டுறலாங்க. ஒரு பாதி கப் அளவுக்கு மட்டுமே ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ கேக் வெந்து உப்பி வரும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நிறச்சாச்சு. இப்போ இதை இப்படி கீழே வச்சு ஒரு தட்டி தட்டி விட்டுறலாம். ஸோ ஈவனாக நல்லா ஃப்ளாட் ஆயிரும். நான் இங்கே ஒரு 4-5 கிண்ணத்தில் இந்த கேக் மாவு கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி வச்சுருக்கிறேன். அதாவது ஒரு அரை கப்புக்கு ஊற்றி வச்சுட்டேன். இப்போ இதை நான் இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் குக்கிங் பண்ணி எடுக்க போகிறேன். இங்கே இட்லி பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்கிறதுக்கு வச்சாச்சு. அங்கே தண்ணி கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்கள், பபிள்ஸ் வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் அந்த ஸ்டீமிங் பிளேட்டை மேலே வச்சு விட்டு மாவு ஃபில் பண்ணி வச்சுருக்கிற கிண்ணங்களை அடுக்கி விட்டுருவோம். அடுக்கியாச்சு. இனி மூடி போட்டு விட்டு ஒரு 10 to 15 நிமிஷம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு வேக விடுவோம். நல்லா ஒரு 15 நிமிஷம் வேக விட்டுட்டு இம்மீடியட்டாக அதை எடுத்து வெளியே வச்சு நல்லா கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அந்த கிண்ணத்தை அப்படியே எடுத்தோம்னா அழகாக அந்த கேக் வந்து மோல்டை விட்டு வந்துடுங்க. பாருங்கள், பட்டு போல் கேக் அப்படியே அழகாக வந்தாச்சு. நல்ல ஃப்ளஃபியாக நல்ல சாஃப்டாக இருக்குது பாருங்கள், பார்த்தாவே தெரியுது, நல்ல ஸ்பாஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். துளி கூட கிண்ணத்தில் ஒட்டாமல் அழகாக வந்தாச்சு. இது மேலே அலங்கரிக்க நான் ஒரு சின்ன சின்ன செரி பீசஸை கட் பண்ணி வச்சுக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல், நீங்கள் வேணும்னா வைக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு அல்லது திராட்சை பழம் எது வேணாலும் வைக்கலாங்க, அது உங்கள் விருப்பம். இல்லை அப்படியே ப்ளைனாகவும் விடலாம், அதெல்லாம் வந்து நம்ம விருப்பம். பார்க்குறக்கு கொஞ்சம் அழகாக இருக்குது இப்படி வைக்கும்போது. அதாங்க நல்ல பஞ்சு போல் சாஃப்டாக சுவையான பனானா கேக், வாழைப்பழ கேக் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. இங்கே அவனெல்லாம் யூஸ் பண்ணாமல் டக்குன்னு நம்ம நல்ல ஒரு ஸ்டீமிங் மெத்தட்லேயே செஞ்சு எடுத்துட்டோம். ஸோ மாவு கலக்கிறக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம மிக்சியை பயன்படுத்தணும். ஸோ கடன்னு நம்ம மாவு கலந்துட்டு நல்லா ஆவியில் வேக வச்சு எடுத்தால் டக்குன்னு ஒரு கேக் ரெடி ஆயிரும். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நல்ல ஒரு டீ டைம் ஸ்நாக்காக இருக்கும். மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு ஈஸி சிம்பிள் ரெசிபி தான். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.